மாமா, உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியல மாமா. இவங்க என் மேல போடுற அதே பழிய மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது உண்மையா இருக்குமோங்கிற சந்தேகம் உங்களுக்கு கூட வரல மாமா? வரலாம்ல. அன்னைக்கு நீங்க கூட என்ன தப்பா பேசலாம். ஐயோ ஐயோ, அந்த மாதிரி நிலைமையெல்லாம் என்னால யோசிக்க முடியாது. நான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா. அப்படி ஒரு நாள் வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன் மாமா. நான் கிளம்பி போறேன். நான் கிளம்பி போறேன் மாமா. நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்பு அப்படியே இருக்கணும்னா நாம இப்ப பிரிஞ்சே ஆகணும் மாமா. நான் சாகுற வரைக்கும் எனக்கு உன் மேல இருக்கிற அன்பு குறையவே குறையாத பூர்வா. மறுபடியும் யாராவது உன் மேல இந்த மாதிரி பழிய போட்டாங்கன்னா அவங்கள நான் கொன்னு போட்டுருவேன். இல்லன்னா இந்த வீட்டை விட்டு மொத்தமா அவங்கள வெளியே அனுப்பிடுவேன். டேய் சரி, பேசக்கூடாத வார்த்தையை பேசினதுக்கு, அனாவசியமா உங்க அத்தையை அவமானப்படுத்தினதுக்கு மரியாதையா உங்க அத்தை கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. இந்த வீட்ல இருக்கணும்னு நினைச்சா அவகிட்ட மன்னிப்பு கேளு. அப்படி இல்லைன்னா வெளியே போ. என் அப்பாவை நான் காப்பாற்றணும்னா இங்கதான் இருந்தாகணும். இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணணும். என் அப்பாக்காகவும் என் அப்பா ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்காகவும் நான் இவங்க கொடுக்குற கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இந்த வீட்லயே இருக்கணும். இவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் என் அப்பாவை காப்பாற்ற முடியும். உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்க. சரி போ. சரி சரி. அம்மா, நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? நான் கூட பயந்து போயிட்டேன் ஆண்டி. மாமா, உங்களை வச்சுக்கிறேருங்க. மாமா, உங்களை மாமா 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 எழுந்துறீங்க மாமா. மாமா போதும் உங்க ஓவர் ஆக்டிங். என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க? நான் என்ன பண்ணுவேன்? மாமா போதும் மாமா, நிறுத்துங்க. நீங்க இத பண்ணலனா நானே பண்ணிட்டேனே. என்ன பண்ணிருக்கலாம். உனக்கு நீயே மேக்கப் போட்டுக்கிட்டு இதெல்லாம் நான் தான் பண்ண அப்படின்ட்டு எங்க அம்மாட்ட போயிட்டு பழி போடலான்னு பாக்குறியா என்ன? அந்த பிளான்லாம் இங்க நடக்காது. இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு ஏதாவது ப்ரூஃப் இருந்தா காட்டு. அப்போ நான் இதை நம்புறேன். குட் நைட். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்க இருந்தா செத்துருவேணும்னு பயமா இருக்கு. அதான் நான் கிளம்புறேன். உன்னை யார் கொல்ல போறாங்க சித்தி? இன்னைக்கு காலையில வரைக்கும் இந்த வீட்ல நீதான் வில்லியா இருந்த, மத்த எல்லாரும் கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தோம். கேபி சைடு ஹீரோவா இருந்தாரு. ஆனா இப்போ இந்த வீட்ல எல்லாருமே வில்லனுங்களா மாறிட்டாங்களேம்மா. இத்தனை நாளா அந்த சோபா சந்திராவை நீ கொன்ன நினைச்சிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு கேபின்னு தெரிய வந்திருக்கு. நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு அந்த கேபியோட பையன் செர்ரி எங்க என்ன கொன்னுடுவானோன்னு பயமா இருக்கு. அதான் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் போறேன். அம்மாடி, எனக்கு கல்யாணம் செட் ஆனதை உனக்கு இன்விடேஷன் அனுப்புறேன். அப்போ நீ ஒருவேளை மர்டர் பண்ணாம ஜெயிலுக்கு போகாம இந்த வீட்லயே இருந்தேன்னா மறக்காம கல்யாணத்துக்கு வந்துரு. என்ன சித்தி, பைத்திய மாதிரி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறியா? நீ எங்கேயும் போகணுங்கிற அவசியம் இல்ல. நானும் எந்த ஜெயிலுக்கும் போக மாட்டேன். உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. அது எப்படிமா அவ்வளவு கன்ஃபார்ம்டா சொல்ற? எதுக்குன்னா
இந்த வீட்ல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஹீரோ வில்லன் எல்லாம் நான் தான். ஆ மீதி இருக்கிற எல்லாரும் என் கையில ஆடிக்கிட்டு இருக்கிற சைட் கேரக்டர்ஸ். என்னம்மா நீ சொல்ற? அப்ப அந்த சோபா சந்திராவை கொண்டது கேபி இல்லையா? மெயின் வில்லன் கேரக்டர் எப்படி உனக்கு கிடைக்கும்? அறிவு கெட்ட சித்தி. அம்மா அம்மா நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு தெரியுமா நீங்க வருவீங்கன்னு. அம்மா என்ன இந்த நரகத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா. என்னால இந்த போலீஸ் அடியெல்லாம் வாங்க முடியலம்மா. வலி தாங்க முடியாம உங்க பேரை சொல்லிட்டு வேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த கான்ஸ்டபிள் கூட அதாண்டி சொன்னாரு. இப்ப நீ கூட அதே மாதிரி சொல்ற? ஹம். இதனால எனக்கு புரியறது என்னன்னா, பயங்கிறது எல்லாத்தையும் விட பெருசு. ஹம். 1 மணி நேரத்துக்கு 90 கிலோமீட்டர் வரைக்கும் போற முயல் 60 கிலோமீட்டர் ஸ்லோவா ஓடுற அந்த புலிக்கு முயல் இறையா கிடைக்குதுன்னா ஹம், அதுக்கு காரணம் பயம். என்ன வெளியில கூட்டிட்டு போயிடுங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சு கேக்குறேன். என்னால இந்த கஷ்டத்துல அனுபவிக்க முடியல. ம். இப்பவே நான் உன்னை வெளியில கொண்டு வந்தா இவங்க 2 பேரும் வேலை போயிடுமேடி. அதுவே உன் கஷ்டத்துல இருந்து நான் இப்ப வெளியில கொண்டு வர்றதுக்காக உன்னை உயிரோடு கொன்னுட்டேன்னு வை. ஹம். இனிமே உனக்கு எந்த பயமும் இருக்காதுல்ல? நீ என் பேரை சொல்லிடுவேங்கிற பயம் எனக்கும் இருக்காது. அப்படின்னா என்ன நீங்க இப்ப கொல்ல போறீங்களாமா? ஹ. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கடைசியா மிஞ்சறது சாவுதாண்டி. ஹ. உன்னோட அதிர்ஷ்டத்தால அது உனக்கு முன்னாடியே வரப்போகுது. அது கூட என் கையாலேயே. அம்மா அம்மா உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என்ன எதுவும் செஞ்சிடாதீங்கம்மா. மேடம், கழுத்தறுத்து போட்டதுக்கு அப்புறம் கூட உயிர் பொழைக்கணும்னு கோழியோட முண்டன் துடிச்சுக்கிட்டே இருக்கும். ஹம். எந்த உயிரா இருந்தாலும் வாழறதுக்கு ஆசை இருக்கதான் செய்யும். அதுவும் மனுஷங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கும். நம்ம ரத்னம் கூட அதே மாதிரி தான். ப்ளீஸ் நீங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுங்க. அம்மா என்ன விட்டுருங்கம்மா. ப்ளீஸ்மா என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. அம்மா என்ன விட சொல்லுங்கம்மா. ப்ளீஸ்மா என்ன எதுவும் செய்யாதீங்க. என்ன விட்டுருங்கம்மா. வேண்டாம்மா என்ன கொன்றாதீங்கம்மா. நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். என்ன விட்டுருங்கம்மா. என்ன கொன்றாதீங்கம்மா.